அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுலியாக்கள் தவம் இருந்த இடம், அல்லாஹ்வை நினைத்து தனிமையில் தியானம் செய்த இடம், அல்லது அவர்கள் வாழ்ந்த இடம், அல்லது அவர்கள் வணக்கங்களில் ஈடுபட்ட இடங்கள், அவர்களுடைய நினைவாக மஸ்ஜிதை போன்று அந்த இடத்தில் ஒரு அமைப்பு, ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது. அதுதான் தர்கா. அங்கே அவர்களுடைய நினைவிடங்கள், அவருடைய நினைவு சின்னங்கள் இருக்கும். இன்னும் பல இடங்களிலே அந்த தர்காவிலே ஓலியாக்களுடைய கபரும் இருக்கும். அவர்கள் அங்கே நல்லடக்கல் செய்யப்பட்டிருப்பார்கள். இப்பொழுது அந்த ஓலியாக்களுடைய தர்காவுக்கு போகக்கூடியவர்கள், அந்த ஓலியாக்கள் மூலமாக அவரிடத்தில் உதவி தேடக்கூடியவர்கள் செய்யக்கூடாத சில காரியங்களை தெரியாமல் செய்கிறார்கள். இந்த விடயங்களை அங்கே தடுக்கப்பட வேண்டும். அங்கே இருக்கக்கூடியவர்கள், அந்த பள்ளியினுடைய தர்காவுடைய நிர்வாகத்தினர்கள் அதை தடுக்க வேண்டும், அல்லது அந்த ஊர்க்காரர்கள் அதை தடுக்க வேண்டும். என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த இடத்திலே போய் சஜிதா செய்கிறார்கள். ஓலியாக்களுடைய கபருக்கு முன்னால் சஜிதா செய்கிறார்கள். ஒரு சில பேர்கள், எல்லோரும் அல்ல. அதாவது ஜியாரத்து எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறு ஒரு கபருடைய முன்னால் நின்று ஜியாரத்து செய்ய வேண்டும் என்பதை அறியாத ஒரு சில மக்கள் அங்கு சஜிதா செய்கிறார்கள். சஜிதா செய்யக்கூடாது, அல்லாஹுக்கு மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும். அல்லாஹுடைய அடியார்களுக்கு அது யாராக இருந்தால், அவுலியாக்கள் மட்டுமல்ல, நபிமார்களுடைய கபராகவே இருந்தாலும் சஜிதா செய்யக்கூடாது. அது ஹராம். அல்லாஹுக்கு மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அந்த அவுலியாக்களிடத்தில் உதவி கேட்கின்ற பொழுது, அவரிடத்திலே செல்கின்ற பொழுது அவர்களை அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தக்கூடாது. இவர்களுக்கு அல்லாஹை போன்ற ஆற்றல் இருக்கு என்று சொல்லவோ, அல்லது அல்லாவினால் எது முடியுமோ அதெல்லாம் இவர்களால் முடியும் என்று சொல்லவோ கூடாது. அதை நினைக்கவும் கூடாது. அல்லாஹை போன்றுதான் இவர்கள் என்று சொல்லவும் கூடாது. அல்லாஹ்வினால் முடிந்த எல்லாம் இவர்களால் முடியும் என்று சொல்லவும் கூடாது. அல்லாஹ் தான் அனைத்தை நிறைவேற்றுகிறான். ஆனால் அல்லாவே நேரடியாக வந்து யாருக்கு நிறைவேற்றி கொடுப்பதில்லை. அதை அல்லாஹ் மக்களின் மூலமாக நிறைவேற்றி கொடுக்கிறார். இன்று நாங்கள் சாதாரண வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கூட, நம்ம சம்பாதிக்கிறோம் அல்லவா, சம்பாதிக்க போகிறோம், ஒரு கடைக்கு போய் வேலைக்கு போகிறோம்னு சொன்னாக்கா, நமக்கு ரிஸ்க்கு தாரது யாருன்னு நம்ம சொல்கிறோம்? அல்லாஹ் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரிஸ்க்கு தாரோம். ஆனால் அல்லாவே நேரடியாக வந்து இந்த மாதத்துக்கு உனக்கான பணம் என்று சொல்லி அல்லாவே நேரடியாக வீடு வீடாக வந்து தருகிறானா? இல்லையே. நம்ம இன்னொரு ஆள்கிட்ட போய் கையேந்து நிற்கிறோம். நம்ம வேலை செஞ்சு சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி கையேந்து நிற்கிறோம். ஏதாவது முக்கியமான கொண்டாட்டங்கள் வரக்கூடிய மாதங்களை போய் கையேந்து கேட்குறோம், எங்களுக்கு போனஸ் தாங்கன்னு சொல்லி கேட்குறோம். அப்போ எல்லாமே அல்லாஹ் தான் தருகிறான். ஆனால் அல்லாவே நேரடியாக தரதில்லை, மற்றவங்க மூலமாக தரான். அப்போ சாதாரண மனிதர்களுக்கு இப்படி தருகின்ற பொழுது, அல்லாஹுக்காகவே வாழ்ந்து மறைத்த, அல்லாஹுக்காண்டியே தன்னுடைய உலக வாழ்க்கையை அர்ப்பணித்த ஓலியாக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கண்ணியம், ஒரு கௌரவம் தான் அவர்கள் மூலமாக கேட்கப்படுகின்ற பொழுது அதை அல்லாஹ் வெகு சீக்கிரமாக நிறைவேற்றி தருகிறார். இப்போ நாம கூட அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு ஹலாலான விஷயங்களை கேட்கிறோம். அல்லாஹ் நாடினா உடனே தருவான். அவன் நாடினா கொஞ்சம் காலம் பிற்படுத்தி தருவான், அல்லது கொஞ்சம் அதிக காலம் பிற்படுத்தி தருவான், அல்லது மறுமையில தருவான். ஆனால் ஓலியாக்கள் மூலமாக கேட்கின்ற பொழுது அந்த துவா சீக்கிரமாக கபூலாக்கப்படுகிறது. ஏனென்றால் நம்ம வந்து சாதாரண மனிதர்கள், நம்மளால் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் நடைபெறுகிறது. ஆனால் ஓலியாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காண்டியே பயந்து வாழ்ந்து அர்ப்பணித்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்வதற்காகவே, அவர்களை சங்கைப்படுத்துவதற்காகவே, அவர்கள் மரணித்து அந்த மரணித்த இடத்தை, அந்த கபரை கூட கண்ணியப்படுத்துவதற்காகவே, சங்கைப்படுத்துவதற்காகவே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா அல்லாஹோடு யார் நேசம் வைத்தார்களோ, தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக யார் பயபக்தியோடு வாழ்ந்து மறைத்தார்களோ, அவர்களை சங்கைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா சங்கையான கூட்டத்தை தான் தேர்ந்தெடுப்பான். எல்லா முஸ்லீம்களுமே சங்கையானவர்கள் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலியாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி வைப்பான். அந்த ஏற்பாடு பண்ண வைக்கப்பட்ட கூட்டம் தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத். அதனால தான் நாங்கள் சுன்னத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், ஓலியாக்கள், நாதாக்கள், மஷாயிமார்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய புனிதமான இடங்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம், சங்கை செய்கிறோம். ஆனால் இந்த பாக்கியம் சுன்னத் வல் ஜமாத் அல்லாத மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை, கொடுக்கவும் மாட்டான். ஏன்னா அவர்களுடைய புத்திக்கு அது படவும் இல்லை. அவங்கள பொறுத்த வரையில் அது ஒரு ஷிர்க்காகத்தான் அவங்க பார்த்துக்கொண்டு இருப்பாங்க. நம்ம ஒரு இடத்த கண்ணியப்படுத்தணும் அப்படின்னா அது ஷிர்க்கு. அப்போ நாங்கள் அல்லாவுக்கு, இப்போ நாங்கள் உதாரணமாக கபரில் போய் மாலை ஒன்று போட்டோம், ஒரு பூ மாலை வச்சோம், ஷிர்க்கு என்றுவாங்க. அப்போ அல்லாவுக்கு நாங்கள் யாராவது இந்த பூமாலை போட்டிருக்கா ஏற்கனவே? அல்லாவுக்கு ஏற்கனவே போட்டிருக்காத யாராச்சும் பூமாலை போட்டிருக்கா? அல்லது அவனே தனக்குத்தானே பூமாலை போட்டுக்கொண்டானா? அப்போ அங்கே போட்டிருக்கு, அதனால் நீங்கள் இங்கே போடுறீங்க, அதுதான் ஷிர்க்கு அப்படின்னு சொன்னால், அப்போ உங்களோட புத்திக்கு படலைன்னு படலைன்றதுக்காக வேண்டியெல்லாம் மார்க்கத்தை மாற்ற முடியாது. உங்களுக்கு புத்தி இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம்?
ஏன்னா நீங்கள் சேர்ந்து கொண்ட கூட்டம் புத்தி இல்லாத கூட்டத்தோடு. அப்போ அந்த ஓலியாக்கள்கிட்ட போய் நம்ம வந்து துவா கேட்குறோம்னு சொன்னாக்க அவங்களுடைய பொருட்டால் 3 விதமாக கேட்கலாம். யா அல்லாஹ், இந்த ஓலியாக்களுடைய பொருட்டால் எங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றித்தான் ஒன்று. ரெண்டாவது, ஓலியாக்கள்கிட்ட கேட்கறது, ஓலியாக்களே நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. அந்த கபரில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நான் கேட்குறேன், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்க, எங்களுடைய தேவை நிறைவேற்றித்தாங்கன்னு சொல்கிறோம். மூணாவது, நேரடியாகவே அவங்கள்ட்ட கேட்கறது, ஓலியாக்களே நீங்கள் உதவி செய்யுங்க. இதில் எப்படி கேட்டாலும் அந்த உதவியை செய்ய போகிறது அல்லாஹ் தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், அல்லாஹ் தானே உதவி செய்ய போகிறான், பிறகு எதுக்கு ஓலியாக்கிட்ட போய் கேட்குறீங்கன்னு. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னோம், நம்முடைய துவா கபூலாக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய தக்குவா சரியாக இருந்தால், நம்முடைய ஈமான் சரியாக இருந்தால் நமக்கு ஈஸியாகவே துவா கிடைக்கும். ஆனால் அப்படிப்பட்ட தக்குவாதாரிகள் கூட, நல்ல ஈமான் உள்ள பெருமக்கள் கூட இன்னும் அவங்களை விட பெரிய ஓலியாக்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. பெரிய பெரிய மஷாஹிமார்கள், தரீக்காக்களுடைய ஷேகுமார்கள் கூட அவர்களுடைய ஷேகுமார்கள்ட்ட போய் அவங்களோட கபருடைய இடத்துல போய் கேட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ இவங்களும் அல்லாஹுடைய நேசராக இருந்து கொண்டு அவங்களும் அவங்களுடைய அல்லாஹுடைய நேசர்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க, கபரில் இருக்கக்கூடிய நேசர்கள்ட்ட போய் கேட்குறாங்க. அது எப்படின்னு சொன்னாக்கா, ஏற்கனவே நாங்கள் ஏன் அவங்க ஓலியாக்களோட தொடர்பு வச்சு அவங்கள்ட்ட போய் அப்படி கேட்குறோம்னு சொன்னாக்கா, அல்லாஹ் எப்படி இந்த உலகத்திலே நம்ம வாழ சொன்னானோ அந்த வழிமுறையில் யார் வாழ்ந்தார்களோ, யார் வாழ்ந்து மறைந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றி நடந்தால்தான் நமக்கு அதற்குரிய கூலி, அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இப்போ ஓலியாக்கள் இடத்துல போய் நம்ம வந்து துவா கேட்கலாம், ஆனால் அவர்களை அல்லாஹ் என்று நினைக்கக்கூடாது. அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அதே நேரத்தில் அங்கே போய் சஜிதாவும் செய்யக்கூடாது. சஜிதா செய்யறதுக்கு அவர்கள் அல்லாஹ் அல்ல, அவர்கள் அல்லாஹுடைய அடியார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாராவது சஜிதா செய்ய வந்தால் கூட இங்கே செய்யக்கூடாது, இது ஹராம். ஹராமுக்கும் ஷிர்க்குக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஹராம், இங்கே நீங்கள் சஜிதா செய்யக்கூடாது, அல்லாஹுக்கு மட்டும்தான் சஜிதா செய்ய வேண்டும், அவர்களை திருத்தி கொடுக்க வேண்டும். அப்போது அதே நேரத்தில் வந்து இந்த ஓலியாக்கள்கிட்ட நம்ம கேட்கறது மூலமாக அல்லாஹ் வெகு சீக்கிரமாகவே அந்த துவாவை நமக்கு கபூலாக்கி தருகிறான். ஓலியாக்கள்கிட்ட கேட்பது மூலமாக அது ஷிர்க்காக ஆகாது. எப்படி கேட்டாலும் அல்லாஹ் தான் அதை நிறைவேற்றி தரப்போகிறான். இப்போ இதுக்கு இந்த வஹாபியல், இந்த வழிகட்டவர்கள் ஒரு ஆயத்தை கொண்டு வருவாங்க. எதுன்னு சொன்னாக்கா, அந்த முஷ்ரிக்கீங்களை வந்து அவங்களுடைய கடவுளை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் வணங்குறாங்க, அல்லாஹ் தான் வணங்கணும்னு சொல்லும் பொழுது அந்த முஷ்ரிக்கீங்கள் சொன்னார்களாம், இது எல்லாம் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைக்கும் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு குர்ஆனத்தை முஸ்லீம்கள் பக்கம் திருப்புறாங்க. முஸ்லீம்களும் இப்படித்தான் பாருங்கள், அவங்க அந்த முஷ்ரிக்கீங்க எப்படி நாங்கள் இந்த கடவுளை இது வணங்குகிறோம், அல்லாஹ்விடத்தில் எங்களை நேசிக்க வைப்பதற்காக, நெருக்கி வைப்பதற்காக என்று சொல்கிறார்களே, அதே போல தான் இவங்க வந்து ஓலியாக்களை வணங்குறாங்க. ஓலியாக்களை யாரும் வணங்கலை, ஓலியாக்களை யாரும் வணங்கல்ல, வணங்க போவதும் இல்லை. வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும் தான் என்பதில் நாங்கள் எந்த விதமான சந்தேகம் கொள்ளாமல் இருக்கிறோம். உங்களுக்கு தான் மூளை குழம்பி நீங்கள் தான் மென்டலாக மாறிக்கொண்டிருக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சி இப்லீஸுக்கும் மலக்குமார்களுக்கும் சொன்னால் சஜிதா செய்ய சொல்லி, எல்லா மலக்குமார்களும் சஜிதா செஞ்சாங்க, இப்லீஸ் மட்டும் செய்யலை. அவங்கள மண்ணால் படைச்சிக்கு, என்னையால் நெருப்பால் படைச்சிக்கின்னு ஒதுங்கிக்கிட்டான். இப்போ இதில் எது தௌஹீது? அல்லாவுக்கு மட்டும்தான் நான் சஜிதா செய்வேனே, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்ய மாட்டேன்னு சொன்ன இப்லீஸ் தௌஹீதா அல்லது மலக்குமார்கள் தௌஹீதா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்ட மலக்குமார்கள் தௌஹீதா? மலக்குமார்கள் செய்ததுதான் தௌஹீத். மலக்குமார்கள் செய்ததுதான் தௌஹீத். அல்லாஹ் சொன்னவுடன் அவனுடைய அடியாருக்கு சஜிதா செய்தார்கள். ஷிர்காகவே அல்லாஹ் உனக்கு மட்டுமே சஜிதாவே செய்யணும், அது எப்படி உன்னுடைய அடியானுக்கு நாங்கள் செய்யலாம் என்று இந்த காலத்துக்கு கேடுகட்ட வஹாபிகள் போல அவங்க கேள்வி கேட்கல. அந்த காலத்தில் வஹாபியில் ஆரம்பத்தில் இருந்திருந்தால் அவ்வளோதான், மலக்குமார்கள் நாசமாக்கி இருப்பானுங்களோ தெரியாது. அந்த அளவுக்கு கேடு கட்டலாம். மடையனில் மட்டி மடையன், மாங்காய் மடையன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி ஒரு மடையன்களாக தான் இந்த வழிகட்டவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஓலியாக்கள்கிட்ட நம்ம கேட்குற மூலமாக அல்லாஹ் அதை நமக்கு நிறைவேற்றி தருகிறான். ஓலியாக்கள்கிட்ட ஏன் கேட்குறாங்க, அவங்க கபரில் இருக்கிறாங்க. இந்த மக்களை வந்து மூளைச்செலவு செய்ய அப்படின்னு சொன்னால், அங்கே பாருங்கள் கபரில் போய் கேட்குறாங்க, அவங்க மௌத்தா போயிட்டாங்க தானே, மௌத்தானவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோடனே ஒன்றுமே தெரியாத பாமர மக்கள் இருக்காங்களே, மார்க்க சட்டங்கள் அறியாத அப்பாவி மக்கள் இருக்கிறாங்களே, ஆமாம் அதுதானேனா அவங்க எல்லாம் மௌத்தா போயிட்டாங்களே, கபரில் போய் அவங்களால என்ன செய்ய முடியும், கபரிலிருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, மௌத்துண்டா என்ன சொன்னது, இந்த உலகத்திலிருந்து மறு உலகத்துக்கு மாறி போகிறது தான் மௌத்து. மௌத்துடைய தாரிஃப் என்னன்னு கூட தெரியாதவனால மௌத்தை பற்றி பேசுகிறாங்க. கபருக்குள்ளே போனாலும் கபருக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குது, அவுலியாக்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு கபருடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக இருக்கணும்னா இந்த உலகத்தில் நாங்கள் தக்குவா ஈமான் உள்ளவங்களாக இருந்தால் எங்களுக்கு அந்த வாழ்க்கை அங்கே கிடைக்கும். அப்படி இல்லை, பாவிகளாக மௌத்தா போய் அல்லாஹ் நம்மளை